இதுதான் திருமூர்த்தி கோயில். அந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு நம்ம தனியாக அங்கே டிக்கெட் எடுக்கணும். இதே ரூட்டில் அப்படியே 1 கிலோமீட்டருக்கு மேலே நடந்தால் தான் அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு போக முடியும். ஒரு வழியாக அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். இந்த டேமில் crocodile ஃபார்ம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. உள்ளே போனதுமே லெஃப்ட் சைடில் நிறைய முதலைகள்லாம் இருந்துச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா என் பேர் சிவா. நான் நிறையா ட்ராவல் வீடியோஸ் போடுவேன். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ் போன வீடியோ யாராச்சும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கார்டில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அழகான அந்த ஒரு பிளேஸில் நாங்கள் 1 hour மேலே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அங்கேருந்து கிளம்பிட்டு அமராவதி டேம் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு போகிற வழியிலேயே எங்களோட லஞ்சை முடிச்சுட்டு போயிட்டு இருந்தோம். அமராவதி டேம் திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து 27 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. கிளைமேட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அன்னைக்கு ஹியூமிடிட்டி ரொம்பவே ஓவராக இருந்துச்சு. அப்பப்போ ட்ரிசில் ஆகிட்டு வெயிலும் அடிச்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் அப்படியே உண்ட மயக்கத்தில் ரொம்ப பொறுமையாக ரைட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 1/2 hour ரைடில் நாங்கள் அமராவதி டேமை ரீச் ஆகிட்டோம். உள்ளே போனதுமே என்ட்ரன்ஸில் இந்த டேமுக்கான என்ட்ரி டிக்கெட் நம்ம எடுக்கணும். பெர் ஹெட்டுக்கு 5 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஒரு 2 வீலருக்கு 10 rupees சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் மொத்தம் 4 பேர் 2 பைக்கு. ஸோ 40 ரூபாய்க்கு நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போனோம். இந்த ஒரு டேமில் crocodile ஃபார்ம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, ஃபஸ்ட்டு crocodile ஃபார்முக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டேமுக்கு போகலான்னு டிசைட் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போனோம். அந்த crocodile ஃபார்முக்கு இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகணும். ஒரு 1/2 கிலோமீட்டர் போனதுமே அந்த ஒரு crocodile ஃபார்மை நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அங்கே போய் பார்த்தா அந்த ஃபார்முக்கும் நம்ம தனியாக டிக்கெட் எடுக்கணும்னு சொன்னாங்க. சரி, ஓகேன்னு நாங்களும் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோம். பெர் ஹெட்டுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணாங்க. உள்ளே போனதுமே லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய பிளாக் இருந்துச்சு. அங்கே நிறையா முதலைகளும் இருந்துச்சு. அதெல்லாம் உயிரோடு இருக்கா இல்லை செத்துருச்சான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே அப்படியே சில மாதிரி படுத்துட்டு இருந்துச்சு. இந்த ஃபார்மில் சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரியும் இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய அனிமல்ஸோட ஸ்டாச்சுஸும் இருந்துச்சு. ஃபோட்டோஸ்லாம் போகும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ஃபார்முக்குள்ளே போனோம். உள்ளே போனதுமே வரிசையாக ஒரு 10 பிளாக்ஸ் கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு பிளாக்லேயும் 5-6 முதலைகள் இருந்துச்சு. அங்கே ஒரு சில முதலைகள் மட்டும் அப்பப்போ மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. மற்ற முதலைகள் எல்லாம் அது என்னமோ நம்மளை பார்க்க வந்த மாதிரி அப்படியே வரைச்சி பார்த்துட்டு இருந்துச்சு. சில முதலைகள் தண்ணிக்குள்ளே தம் கட்டி விளையாடிட்டு இருந்துச்சு. இன்னும் சில முதலைகள் நம்ம நல்லா பார்க்கறதுக்கு வசதியாக அந்த கேட்டு கிட்டேயே படுத்துட்டு இருந்துச்சு. அங்கே வந்த ஒருத்தன் வாட்டர் பாட்டில் இருந்த தண்ணியை அதோட வாயில் ஊற்றி வெறுப்பேற்றிட்டு இருந்தான். நான் வெளியே வந்தா நீ அவ்வளோதாண்டான்னு அந்த முதல்ல அவனையே முறைச்சி பார்த்துட்டு இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி இங்கே வந்திருப்பான் போல. லாஸ்ட் டைம் வந்தப்போ ஏதோ ஒரு குட்டியாக ஒரு crocodile பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடிட்டு இருந்தான். இங்கே ஒரு முதல்ல குட்டி ஒன்று இருந்துச்சுடா. ஸோ டேய், ஞாபகம் இருக்கா? என்னைய போன மாதம் வந்தனே. என்னடா அப்பா தூக்கி போட்டு கோவமா? சாரிப்பா. என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? நாங்கள் அப்படியே வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பார்க்குக்குள்ளே போனோம். அங்கே நிறைய அனிமல்ஸோட ஸ்டாச்சுஸ் எல்லாம் இருந்துச்சு. எல்லோரும் போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜிராஃபி, பாண்டா, crocodile, டைகர்னு எல்லா பக்கமும் வளைச்சி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அந்த பிளேஸு அந்தளவுக்கு ஒர்த்தாக இருந்த மாதிரி தெரியல. அந்த 20 rupeesக்கு நாங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வெரைட்டி ஆஃப் crocodiles அங்கே இல்லை.
ஆல்ரெடி வண்டலூர் மாதிரி பெரிய பெரிய ஜூவெல்லாம் பார்த்ததுனாலேயே என்னமோ எங்களுக்கு அந்த பிளேஸ் கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு. ஆனால் குழந்தைகளோட வரவங்களுக்கும் மொக்கை போடுறதுக்கு வர கப்புள்ஸுக்கும் ஃபஸ்ட் டைம் முதலைகளை பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த பிளேஸ் ஒர்த்தாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் நாங்கள் அமராவதி டேமுக்கு போனோம்.